இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து காலையில் அரைச்ச இட்லி மாவு தான். சரி நைட்டுக்கு இட்லி ஊற்றிக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அப்படியே பிளானை மாற்றி சரி தோசையை பண்ணிடலான்னு விட்டாச்சு. அப்புறம் வந்து இந்த தோசைக்கு வந்து சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன். தோசை சிக்கன் குழம்பு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்லவா தேவை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை. இட்லி தோசைக்கெல்லாம் சிக்கன் குழம்புனா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முதல்லலாம் கிச்சன் பக்கம் போகவே பிடிக்கலனாலும் சரி நம்ம செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி கிச்சன் பக்கம் போவோம். இப்போலாம் வந்து கிச்சன் பக்கம் போகவே முடியல, அவ்வளோ வேர்த்து ஊற்றுது. என்ன தான் குளிச்சுட்டு போய் நின்னாலும் திரும்பியும் வெளில வரும்போது தான் அப்படியே தொப்பரையாக நனைஞ்சு வர்ற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருக்கும் மெல்லிசாக தோசை ஊற்றி கொடுத்துட்டு அந்த எல்லோரும் சாப்பிட்ற ஆசையை பார்த்துட்ருப்போம். ஆனால் நமக்குன்னு வரும்போது 3 கரண்டியோ 2 கரண்டியோ மொத்தமாக ஊற்றி தோசை ஊற்றிட்டு எப்படா போயிட்டு உட்காந்து சாப்பிட்றோன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆகுது, நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.